நம்ம இருக்கிறது வந்து மேகா ரெசார்ட் வேஃபரர்ஸ் ரெஸ்டாரண்ட்டும் இதுக்கு முன்னாடி இதோட நேமு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே ஹம்பிலேருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இங்கே வந்து நெட்வொர்க் அக்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹம்பியை சுற்றி வந்து நெட்வொர்க் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி, நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே நெட்வொர்க் அக்சஸ் நல்லா இருக்குது அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸோ இங்கே வந்து டார்மெட்ரி அவைலபிளாக இருக்குது. 4 to 6 பர்சனுக்கு இருக்குது. ஒரு டார்மெட்ரி வந்து 500லேருந்து 600 வரைக்கும் இருக்குது. அண்ட் வந்து ரூம்ஸ் வந்து 1200லேருந்து இருக்குது. சீசன் பொறுத்து வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். அது இல்லாமல் வந்து டென்ட் இருக்குது. ஸோ டென்ட் ஸ்டே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஓன் டென்ட் கேரி பண்ணாலும் பிச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சம் சார்ஜ் வந்து அதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட லிங்க் வந்து ரிசார்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்பரும் தரேன், நீங்கள் வந்து புக்கிங்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தீங்க அப்படின்னா இவர் தான் இருப்பார், சிராஜ்னு சொல்லிட்டு இவர் நேமு. இவர் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவர் வந்து தமிழ் உங்கள் பேர் ப்ரோ? காந்தி. ஸோ இவர் பேர் வந்து காந்தி, இவரும் இங்கே தான் இருப்பார். இவங்க 2 பேரும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. Thank you so much. I hope so had a good time. Thank you. Really comfortable. வாங்க bro, next time come back again. Same journey. இப்போ வந்து டைம் வந்து 11:30 ஆகிட்டுருக்கு. ஹம்பிலேருந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து ஹம்பி டு ஜாக் ஃபால்ஸ் தான் நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஜாக் ஃபால்ஸ் வந்து 350 கிலோமீட்டர்ஸ் வருது அப்ராக்சிமேட்லி. அண்டு 6:30 போல் போவோம்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. அண்ட் இதுக்கு மேலேயே தான் வரும், ஏன்னா ஆல்ரெடி வந்து எஸ்டிமேட்டட் டைமோட வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. கர்நாடகாவோட இன்டீரியர் சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சிங்கிள் லேனு ஸ்பீடு பிரேக்கர் அப்புறம் அந்த கிராமன்றதுனால ஆடு மாடு தொல்லைகள் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போகுது டைமு. இப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்செட் தெரியும். நான் வந்து அங்கே இந்த ஹம்பிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கல. ஸோ பயங்கர வெயில், அதனால தான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணிருக்கேன். ஆல்ரெடி வந்து நமக்கு டைம் பவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஜாக் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். Sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before. Now when I got you, it's all gonna be alright. Thinking about all the things we did tonight. What a time to be alive. Just you and I. இப்போ வந்து டைம் 6:30 அண்ட் வந்து பயங்கர டிலே ஆகிடுச்சு. நம்ம 6:30க்கு ஜாகில் இருக்கும்னு சொல்லிட்டு கூகுள் சொன்னிச்சு. ஆனால் வந்து பயங்கர டிலே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வில்லேஜ் ரோடு. ஸோ நம்மளால் ரொம்ப ஸ்பீட்லாம் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் தான் வருவோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டிலே. ஒரு மரம் ஒன்று உடஞ்சி விழுந்துருக்கு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து தான் பாஸ் பண்ணி போயிருக்கலாம். ஜஸ்ட் நவ் தான் விழுந்துச்சு. ஸோ இது கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இது முடிச்சுட்டு நம்ம ஜாகு போக 7:38 ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுள் சொல்லுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கொக்கர்னா போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஜாக் விசிட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து ஜாகில் ரூம் எடுத்துகிட்டு மார்னிங் ஜாகை விசிட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ரூம் போய் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் முடிஞ்சால். அப்படி இல்லைனா மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். Sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before. Now when I got you, it's all gonna be alright. Thinking about all the things we did tonight. What a time to be alive. Just you and I. Just you and I. இப்போ வந்து நம்ம ஜாக் ஃபால்ஸ் கிட்டே ரூம் எடுத்தாச்சு நைட்டு. ரொம்ப டிலே ஆனனால நான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் பிளெஞ்ச் வாட்டர் ஃபாலில் இருக்கும், ஜாக் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்குது, செமையாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து வியூ ஒன்று அந்தளவுக்கு இல்லை. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயில் அடிச்சிட்டு இருக்கனால உங்களுக்கு கோப்ரோவில் ஷூட் ஆகுதான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த சைடு தான் போயிட்டுருந்தேன். மான்சூன் அப்போன்றதுனால செம்மையாக ஃபுல்லாக பச்சை பசேல் இருந்துச்சு, எல்லா சைடும் தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு.
இப்போ இங்கே மட்டும் எக்ஸாக்டாக வந்துட்டு இருக்குது தண்ணி, அது இல்லாமல் ஒன்று 2 இடத்துல வந்துட்டு இருக்குது. ஸோ நான் அந்த சைடு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து வியூ ஒன்று இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இருக்குது. பைக்குக்கு வந்து 20 ருபீஸு, பர் பர்சனுக்கு வந்து 10 ருபீஸு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு அந்த சைட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிது. ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே இப்போ ரூம்லேருந்து கிளம்புறோம். இன்னொரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கோகர்னா போகிறோம். அதுக்கிடையில் வழியில் எதுவும் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகிற மாதிரி தான் பிளான். ஸோ ஹோனாவர் பிரிட்ஜு மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கோகர்னாவா இல்லை வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ரூம்லேருந்து கிளம்பலாம். இதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமு. Sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before. And now when I got you, it's all gonna be alright. Thinking about all the things we did tonight. What a time to be alive. Just you and I. Just you and வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ். லாஸ்ட் இயர் வந்து ஜாக் ஃபால்ஸ் வந்தப்போ வந்து நம்மளோட பொருள் வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு கிட்டே தொலைஞ்சிச்சு. ஸோ அதுக்கு தான் கண்ணு போகுது இங்கே, அந்த நினைவுலாம் வருது. இப்போ ஜாக் ஃபால்ஸ் சவுண்ட் வந்து பயங்கரமாக கேட்டுட்ருக்குது. இப்போ இன்னொரு சைடு வியூ பாயிண்ட்டுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து மாஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக வியர் பண்ணால் தான் உள்ளே விட்றாங்க, இல்லைனா ஃபைன் வந்து 200ன்னு போர்டு வச்சுருக்குறாங்க. அதுக்காக செக் பண்ணுறதுக்கு ஆள் ஒருத்தர் இருக்கிறாப்புல. ஸோ இப்போ நான் பக்கத்தில் போயிட்டு, பக்கம் இல்லை வியூ பாயிண்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கேருந்து ஒரு வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜாக் ஃபால்ஸ் வந்து கீழே ஒரு 1400 ஸ்டெப்ஸ் போகும். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே. பட் 1400 ஸ்டெப்ஸ்னால் டைம் ரொம்ப எடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து கோகர்னா போகணும். ஸோ அது இன்னொரு டைம் வர்றப்போ வரலாம். இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்குது. லாஸ்ட் இயர் வந்தப்போ ஃபுல்லாக இந்த இடமே பச்சை பசல் இருந்துச்சு. இப்போ வெயில் அடித்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் காமிச்சே தான் எனக்கு தெரியும். என்னோடய கர்நாடகா ஸ்டோரி டெல்லிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஜாக் ஃபால்ஸில். அங்கே தான் பொருளை மிஸ் ஆச்சுன்னு சொன்னேன். இந்த கடை தான் அது. இந்த கடை வந்து இப்போ பூட்டி இருக்குது. ஒரே ஒரு கடை தான் இங்கே ஓப்பனில் வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து ஜாக் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ ஹோனாவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோகர்னா தான் போகிறோம். கோகர்னாக்கு இடையில எங்கேயும் போனால் மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய், சி யூ, டேக் கேர். Sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before.